இது ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஒரு கேஸ். சேரிட்டி பெனட் அப்படிங்கிறவங்க பாரிஸ் பெனட், எல்லா லீ பெனட் 2 குழந்தைங்களோட ஒரு சிங்கிள் மாமா அபிலின் டெக்ஸஸ்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. February 4, 2007 சூப்பர் பவுல் மேட்ச் இருந்த நேரத்துல பசங்களை பேபி சிட்டரோட கேர்ல விட்டுட்டு சேரிட்டி அன்னைக்கு டபுள் ஷிஃப்ட்ல ஃபுல் பிஸியா ஒர்க் பண்ணிருக்காங்க. ராத்திரி ஒரு 10 மணி அளவுல பாரிஸ் பேபி சிட்டரை எப்படியோ அவங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி அவங்கள போக கன்வின்ஸ் பண்ணிருக்கான். பேபி சிட்டர் அனுப்புனதுக்கு அப்புறமா பாரிஸ் தான் வாரக்கணக்கா பிளான் பண்ணி வச்சிருந்த ஒரு கொடூரமான செயலை செய்யறான். 11 மணிக்கு அப்புறமா தூங்கிட்டு இருந்த எல்லாவோட ரூம்குள்ள பாரிஸ் போறான். நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. 13 வயசான பாரிஸ் தன்னோட 4 வயசான தங்கச்சிய அட்டாக் பண்ணி தப்பா நடந்துக்கிட்டு கிச்சன் நைஃப் வச்சு 17 தடவை குத்தியே கொண்டிருக்கான். அந்த அட்டாக் ரேண்டமானது கிடையாது. அவன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்திருக்கான். விசாரணையின் போது பாரிஸ்க்கு தன்னோட தங்கச்சி மேல ஒன்றும் கோபம் கிடையாது. தன்னோட அம்மாவை எமோஷனலா காயப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு வேலை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இன்னும் பாரிஸோட வார்த்தைகளால அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, தனக்குள்ள இருந்த ஒரு பகுதி ரொம்ப காலமா ஒரு வலியை அனுபவிச்சதாகவும் அந்த வலியை வேற யாருக்காவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ரேண்டமா யாரையும் சூஸ் பண்ணாம தன்னோட அம்மாவை எமோஷனலா ரொம்பவே அதிகமா பாதிக்கும் அப்படின்னு தான் நினைச்ச ஒரு வழியை சூஸ் பண்ணியிருந்திருக்கான். இன்னும் பாரிஸ் சொன்னது, தான் அம்மாவை ரொம்ப அதிகமா காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அவங்க அதிகமா பாசம் வச்சிருக்கக்கூடிய அவங்க பசங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறது தான். நான் அவங்களோட 2 பசங்களையுமே அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அந்த சம்பவத்திற்கு பிறகு பாரிஸ் தன்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் அவன் கிட்ட பேசியிருக்கான். அதுக்கப்புறமா தான் 911 எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி தான் தெரியாதனமா தன்னோட தங்கச்சியை காயப்படுத்திட்டதாகவும் ரொம்ப பதட்டமாகவும் தனக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ்ட பேசியிருந்திருக்கான். போலீஸ் சம்பவ இடத்திற்கு போய் பாரிஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெக்சாஸ் ஜுவனைல் கோர்ட்ல இந்த கேஸ் ட்ரையலுக்கு வந்திருக்குது. குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதை பாரிஸ் ஒத்துக்கிட்டு ஜுவனைல் கோர்ட்ல அதிகபட்ச தண்டனையான 40 வருஷ தண்டனையை அவனுக்கு கொடுத்திருக்காங்க. 2027 பரோல்ல முதல் தடவை வெளிவரதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சேரிட்டி தான் பாரிஸை மன்னிச்சிட்டதா பப்ளிக்கா சொல்லி இருந்திருக்காங்க. அம்மாவான சேரிட்டி மறுபடியும் ஒரு சிங்கிள் மதரா ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பையனை வளர்த்துட்டு இருக்கிறதா தகவல்கள் தெரிய வருது. அவ வெளியே வந்தா தன்னோட 3வது பையனுக்கும் தனக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த கேஸ் ஸ்ட்ரென்த்தை பத்தினது கிடையாது. இது சைக்கலாஜிக்கல் பிளானிங், கண்ட்ரோல், இந்த கிரைம்கான டிஸ்டர்பிங்கான மோட்டிவ் எல்லாரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. பாரிஸ் பெனட் நல்ல ஒரு ஐக்யூ லெவலோட டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பையனாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் ரொம்பவே அமைதியான டைப்பாகவும் இருந்திருக்கு. ஆனா மனதளவுல ரொம்ப தனிமையா இருந்திருக்கான். அவங்க அப்பாவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில வளர்ந்த இந்த பையன் சைக்காலஜிக்கலா பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிருந்திருக்கான். இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.